வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இது தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தம், தேவனுடைய ஒரு கட்டளை, தேவனுடைய ஒரு அறிவுரையாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் ஒளி வந்தது, என் வெளிச்சத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன். ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீ எழும்பி பிரகாசிக்கணும் என்பதாக. இந்த காலத்தை நீங்கள் பாருங்களேன், ஒரு இருள் சூழ்ந்த காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஏசாயா 60 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். ஒரு இருளான நாட்கள், ஜனங்கள் மேலே ஒரு இருள் சூழ்ந்து வரும், உலகத்தின் மீது ஒரு இருள் சூழ்ந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு தீமையான காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பயப்படுகிற சூழ்நிலைகள் எல்லா தேசத்திலுமே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை நம்ம கேள்விப்பட்டிராத அக்கிரமங்கள், அநியாயங்கள், தீமைகள், ஒரு இந்த உலகத்தில் என்னை நிம்மதியாக வாழ முடியுமா என்கிற சூழ்நிலை, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பயப்படுகிற சூழ்நிலை தான் எல்லா மக்களுக்குள்ளுமே காணப்படுகிறது. மரணங்கள், இரத்த சிந்துதல், யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இன்றைக்கு என்ன செய்தி வருமோ, என்ன மாதிரி பயப்படுத்துகிற நியூஸ் வருமோ என்கிற ஒரு கலக்கம் ஒவ்வொரு நாளும். ஏன் இந்த மாதிரி ஒரு இருளான காலம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பிசாசானவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்தபடியால் அவன் மிகுந்த கோபத்தோடு உங்கள் மத்தியில் இறங்கினான். அவன் பூமிக்குள்ளே இறங்கி பலமான தீமையான காரியத்தை செய்கிறான். அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்துட்டா இவனை பிடித்த பாதாளத்தில் அடைத்து விடுவார். அதனால் இனி உலகத்தில் அவன் கிரியை செய்ய முடியாது. இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கிறது, அது அவனுக்கு தெரியும். அதனால தான் கோபத்தோடு இறங்கி மனு குலத்திற்கு தீமை உண்டாக்குகிற காரியத்தை தீவிரமாய் செய்து கொண்டு வருகிறான். எங்கு பார்த்தாலும் இரத்த சிந்துதலும், மரணம், ஆபத்துகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். ஒரு பயப்படுத்துகிற சூழ்நிலை. சாத்தான் ஒரு இருளின் ஆதிக்கத்திலே கிரியை செய்கிறவன். இருளின் அந்தகார வல்லமை என்று அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. இருளிலே கிரியை செய்கிறவன். அதனால அவன்தான் இருளுக்கு முக்கியமான